யாருக்குமே கிடைக்காத நல்ல வழி நடத்தல, அது பேர் வழி நடத்தும் அபிஷேகம். அந்த வழி நடத்தல கர்த்தர் உங்க எல்லாருக்கும் நிச்சயமாய் கொடுப்பார். ஆமென், ஆமென். அகித்தோப்பேலும் அப்சலோமும் சேர்ந்திருக்காங்க. அப்சலோம் தான் பையன், அகித்தோப்பேல் வித்தியாசமான ஒரு மனுஷன். ரெண்டு பேரும் சேர்ந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. தாவீது ஜெபம் பண்ணுவாரு, கர்த்தாவே இந்த அகித்தோப்பேலின் ஆலோசனை தேவன் பைத்தியமாக்கி போடுங்கன்னு ஜெபம் பண்ணுவாரு. அந்த ஜெபத்துக்கு நல்ல பதில் கிடைச்சது. தாவீது எப்படி ஜெயிச்சாருன்னு சொன்னா, எல்லா சூழ்நிலையிலையும் ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டார். ஆமென், ஆமென். கையை ஏன் உயர்த்த சொல்லுவோம் தெரியுமா? நம்மளே மறந்து போனாலும் சில நேரம், நெருக்கடியான நேரம் வரும்போது ஆண்டவரே நினைவுபடுத்துவார். ஜெபம் பண்ணுங்க, நல்ல உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, கொஞ்சம் நேரம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க, குடும்பமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நம்மளை நினைவுபடுத்துவார். அவர் நமக்குள்ள இருந்து நிறைய காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பாரு. ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆவது வசனத்தை வாசிக்கும் போது, இந்த அபிஷேகம் நம்ம எல்லாரையும் வழி நடத்தும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அபிஷேகம் நம்மளை நல்லா போதிக்கும். நல்ல வசனத்தை கேட்கும் போது அந்த வசனம் நம்ம இருதயத்துல போய் எழுதப்பட்டுட்டே இருக்கும். எப்பமெல்லாம் நமக்கு சிக்கல்கள் வருமோ அப்பொழுதெல்லாம் வசனம் உள்ள இருந்து பேசிக்கிட்டே இருக்கும். அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கும். அது சத்தியமா இருக்கிறது, அது பொய்யல்ல. அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்போம். ஒரு நாள் நமக்கு தோல்வியே கர்த்தர் வரவிட மாட்டாரு. தோல்வி போல தெரியும், கர்த்தர் தோல்விகளை ஜெயமாய் மாற்றுவார். ஆமென். கரங்களை தட்டலாம், ஆமேன்னு சொல்லலாம். இல்லை மேலே இந்த சேரை ஒரு தட்டலாம், இல்லைன்னு பெஞ்சை 2 தட்டலாம், கை உயர்த்தி நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, எனக்கு எப்படியாவது ஒரு விடுதலை தந்தே ஆகணும் ஆண்டவரே, என் குடும்பங்களுக்குள்ள ஒரு விடுதலை தந்து ஆகணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெப வேலை, செய்தி வேலை நல்லா பயன்படுத்தணும். எல்லாரும் ஒரு அரை மணி நேரம் தான் செய்தி வேலையா இருந்தாலும் அந்த அரை மணி நேரத்தில் அந்த சத்து மாத்திரையில நல்லா சாப்பிடணும். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை நிச்சயமாய் செய்வார். ஆமென். தாவீதுக்கு வந்த எல்லா நெருக்கடிகளையும் கர்த்தர் மாற்றினார். எப்படி மாற்றினார்? அவர் சூழ்நிலையை நல்ல மனசுல வச்சு உடனே அவர் ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, இதை நான் பின்தொடரணுமா, இதை நான் ஜெயிச்சிடலாமான்னு கேட்டாரு. உடனே ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரு, நீ சகலத்தையும் திருப்பி கொள்வாய். அந்த வார்த்தையை நல்லா பிடிச்சுக்கிட்டாரு. அந்த வசனத்தை